வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், நமஸ்தே மக்களே. அனைவருக்கும் இனிய ஞாயிறு காலை வணக்கங்கள் சொல்லிக்கொள்ள நான் உங்கள் பெகர்பாய் குக்கிங். மக்களே, சண்டே அதுவுமா இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் மக்களே. இன்றைக்கி நம்ம அதான் செய்ய போகிறோம், சரிங்களா? சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன் தான் இன்றைக்கி ஸ்பெஷல். வாங்க, சிக்கன் குழம்பு அருமையாக வச்சு பிரமாதமாக கலக்குவோம். சரி மக்களே, வாங்க நாம் இன்றைக்கி சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் மக்களே. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி ரெடி பண்ணிட்டேன். இதை பாருங்க, எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சது நான் செய்கிறேன் மக்களே, சரிங்களா? யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா குறை இருந்தால் சொல்லுங்கள், எப்படி செய்யணும்னு சொல்லுங்கள், அதையும் நான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஜாலியாக 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் மக்களே. சிக்கன் பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு சட்டியில் இருக்குது, சரிங்களா? அது எடுத்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் ரெடி பண்ணிட்ட மக்களே. இந்த ட்ரிப்பு ஃபால்ட் ஆகாது. நம்ம சேனலில் போடுற முதல் வீடியோ, நம்ம பெகர்பாய் குக்கிங் ஃபேமிலியில் வர ஃபஸ்ட்டு வீடியோ மக்களே. தொடர்ந்து உங்களோட ஆதரவு தான் எனக்கு தேவை. வீடியோ இல்லை, கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை மக்களே. நம்மளுடைய ஃபேமிலியில் வர ஃபஸ்ட்டு வீடியோ வெற்றிகரமாக பற்ற வச்சிட்டோம். கடாயெல்லாம் கழுவி ரெடி பண்ணி வச்சேன். எல்லாமே ஃபஸ்ட்டு வீடியோ போடுறதுனால எல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பராக பக்காவாக பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ நல்லபடியாக போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் மக்களே. ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஜூம் அவுட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கடாய் தெரியுது கரெக்டாக. ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கொஞ்சம் பதட்டமாகவே இருக்காப்பா. இந்த நேரத்தில் எல்லாமே நம்மளுக்கு மக்கர் பண்ணோம். முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணெயை ஊற்றுவோம். எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும்னு தெரில, ஒரு 50 எண்ணெய் ஊற்றுவோம். 1 கிலோ சிக்கன்றதுனால இது கரெக்டாக இருக்குமா? இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோமா? போதும் தான் நினைக்கிறேன். போதும், நிறையவே ஊற்றிட்டோம். எவ்வளோ இருந்தது அளவு? 1 கிலோ சிக்கன் கரெக்டாக இருக்குமா? இல்லை இன்னும் லைட்டாக ஊற்றிக்குவோம். போதும், அதிகமாக ஊற்ற தேவையில்லை. நம்மளே வறுமையில் இருக்கோம். இதை வச்சு தான் 1 மாதம் ஓட்டணும் மக்களே. ஏன்னா கையில் காசு இல்லை. ஓடுறது கூட பிரச்சனையாகுது. ஓகே, சூடாகட்டும் மக்களே. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க மக்களே, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அப்புறம் என்னென்னு சொல்லணும், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? விதவிதமான சமையல் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம வேறு லெவலில் பண்ணலாம் மக்களே, கவலைப்படாதீங்க. நான் ஏன்டா கவலை பண்ண நினைக்கிறீங்களா? அதுவும் சரிதான். அப்படியே போடுவோம். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப கடுக்காக போட்ட பிறகு கடுகு வாசனை வந்துடும் போது ஒரு போட்டுட்டு இது பட்டை போடணுங்களா? இதுதான் பிரச்சனை, ஒரே கையில் வச்சு எல்லா சமையலும் பண்ண முடியாது. வேற என்ன இருக்கு? வேற எதுவும் இல்லை. கரெக்டாக தான் போட்டிருக்குண்ணா. கடுகு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு நினைக்கிறேன். சரி, பிரச்சனை இல்லை. ஓகே, வெங்காயம் போட்டாச்சு மக்களே. பார்த்துக்காதீங்க, வாட்டம் வரல, நல்லா பாஸ் பண்ணிட்டேன், சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கட்டைக்கரண்டி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் நல்லது. ஓகே மக்களே, பாருங்கள், தக்காளி அப்படியே போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மக்களே, தக்காளி போட்டாச்சு. ஏன்னா ஒன்றா சேர்த்து வதங்க அப்படியே கரெக்டாக இருக்கும் டைம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டோமா? வதங்கட்டோம், போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்
நான் வந்து நம்ம வீடு வாசல் இல்லை, அதனால் நீங்களும் வந்து இதுமாரி பாக்கெட்டில் வாங்காதீங்க. நீங்களாம் வீட்டில் செஞ்சுக்கிங்க. இதுமாரி பாக்கெட்டில் வாங்கக்கூடாது. நம்மளுக்கு வேறு வழி இல்லை, வீடு வாசல் இல்லாத ஒரு பெக்கர் பாய். அதனால் இதுமாரி நம்ம பண்ணுறோம். நீங்களும் இந்தமாரி பண்ணாதீங்க, சரிங்களா? ஓகே மக்களே, கொஞ்சம் வதங்கட்டும் பார்க்கலாம் நினைக்கிறேன். கொஞ்சம் வதங்கணும் நல்லா. கொஞ்சம் போட்டு விடுவோம். நம்ம வேடிக்கை பார்க்க போகிறோம். இதோட அடுத்த வாரம் தான் செய்ய போகிறோம். அடுத்த வாரம் மீன் செய்யலாம் மக்களே. முதல் வீடியோவே சொதப்பம் தான், சரியாக வரல. ஏன்னா ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் செஞ்சுக்கின்னு வாட்டம் இல்லை. நண்பர்களே, மக்களே, வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. சிக்கனை போடலான்னு நினைக்கிறேன் மக்களே, சரிங்களா? பாருங்கள், 1 கிலோ சிக்கனை வச்சுருக்கேன். சிக்கனில் ஆல்ரெடி கழுவி அலசி பக்காவாக பாருங்கள், பக்காவாக கழுவிட்டேன். நல்லா நீட்டாக நீங்களும் கழுவிக்கிங்க, க்ளீன் பண்ணிக்கிங்க. கொழுப்பெலாம் எடுத்துருங்க, தோல் எடுத்துகிட்டு போடுங்க, சரிங்களா? பக்காவாக பாருங்கள், அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக கழுவிருக்கேன் பாருங்கள். அப்படி சும்மா சண்டாக இருக்கும் சிக்கனு பாருங்கள். அவ்வளோ அருமையாக க்ளீன் பண்ணேன். ஆனால் நேரம் எடுத்தது, ஆனால் பட் திருப்தியாக க்ளீன் பண்ணியிருக்கோம். வாங்க அப்படியே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? நான் எதுக்கு இதை காட்டுறேன்னா, நீங்களும் இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிங்க, சரிங்களா? நான் அடுத்த ட்ரிப்பு சிக்கனை எப்படி க்ளீன் பண்ணுறது நான் வீடியோ போடுறேன், கண்டிப்பாக நான் போடுறேன். பாருங்கள் எப்படி ஒரு கொழுப்போ ஒரு இதுவோ இருக்குது, அவ்வளோ நீட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணோம். நீங்களும் மறக்காமல் க்ளீன் பண்ணிக்கிங்க. பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணி பாருங்கள், அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ண பாருங்கள். சும்மா பார்க்கப்பவே நம்மளுக்கு தெரியுதுல க்ளீனிங் எப்படி இருக்குன்னு. நான் எல்லாருக்கும் சொல்லலை, விஷயம் தெரியாதவங்க சொல்கிறேன். நான் தோல் எடுத்துகிட்டு வாங்கிக்கோங்க, எப்பவுமே தோலோட வாங்கிக்காதீங்க. ஏன்னா அவங்க நீட்டாக க்ளீன் பண்ண மாட்டாங்க தோல்லாம். ஏன்னா அதில் முடி இருக்கும், உங்களுக்கு நாளைக்கு அது பாதிப்பாக இருக்கும். ஓகே மக்களே, சிக்கனை போட்டாச்சு. வாங்க சிக்கனை போட்டு சிக்கன் கடாய் சூப்பராக இருக்குது. ஒன் ஹவருக்கு மேலே, ஐயோம்மா 1 ஹவருக்கு மேலே க்ளீன் பண்ணேன், சரிங்களா? நீங்களும் அதுமாரி நேரம் போனாலும் பரவாயில்ல, 1 மணி நேரமா அதுக்கு மேலேயே ஆயிடுச்சு, சரிங்களா? உட்காந்து அதில் இருக்கிற கொழுப்புலாம் எடுத்துட்டு மேல் தோல்லாம் அங்கேயே நீக்கி வாங்கிட்டு வந்துடுங்க. அப்படி இருந்தும் சில மேல் தோல் இருந்தது, நான் உட்காந்து இங்கே நீக்கினேன். எதுக்கு மேல் தோலை நம்ம எடுக்கிறோன்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா முடி இருக்கும், அவங்க அந்தளவுக்கு அப்போ கூட க்ளீனாக பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் நம்மளே ஒரு வாட்டி செக் பண்ணி மேல் தோலை நீக்கி எடுத்தோன்னா நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்ணிடணும், சரிங்களா? அடுத்ததான் என்ன பண்ணணும், அப்புறம் மறக்காமல் நான் வந்து செய்கிற விதம் சரியான்றது நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? அப்புறம் வீடியோ எடுக்கிற விதமும் சரிதானா சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுக்கு இதை பற்றிலாம் பழக்கம் இல்லை, இருந்தாலும் நம்ம போடுவோமே, எல்லாருமே போடுறாங்க, நம்மளும் போடுறேன். இதை வரவேற்பு இருக்கா இல்லையானா இதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்களா, அவ்வளோதான். நான் வந்து சமையல்காரனோ இல்லை இதில் எக்ஸ்போர்ட்டெல்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சதே செய்கிறேன், அவ்வளோதான். இது நல்லா இருக்குதா இல்லையான்னு நான் சொல்கிறேன். இதேமாரிலாம் நீங்கள் செய்யாதீங்க தயவு செய்து மக்களே, அதையும் சொல்லிவிட்றேன். ஆமாம், நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை செய்கிறேன். எனக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் இதை பற்றி? ஏதோ இதை பண்ணோம் அதை பண்ணோம், எண்ணெயை ஊற்றணும், மிளகாத்தூள் போடணும் தான் தெரியும் நம்மளுக்கு, சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் என்னுடைய எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க, அதனால தான் நான் உங்களோட கருத்து கேட்குறேன். நான் செய்கிறது சரிதானா இல்லைன்னா கொஞ்சம் மாறுதல் பண்ணோமா
சொன்னீங்கன்னா அதுக்கு அதே மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? கண்டினியூஸிவாக வீடியோ நான் எடுக்கலைங்க. பாஸ் பண்ணி தான் எடுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா வந்து ஒரு கையில் வந்து மொபைல் வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு கையில் தான் நான் வந்து எல்லாத்தையும் பண்ணணுன்ற போல் எந்த இடத்துல 2 கை யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் அப்போல்லாம் நான் பாஸ் பண்ணிவிடுவேன். கண்டினியூஸிவாக வீடியோ நம்மளால் அப்படியே பாஸ் பண்ணாமல் இருக்க முடியல. சரிங்களா? அதனால் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் மறுபடியும் சொல்லிக்கிறேன், தொடர்ந்து ஆதரவு வேண்டும். அதனால் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் நிறைய பேருக்கு போவோமா அப்படின்னு யூடியூப்பில் இருக்கான் சொன்னார் ஒருத்தர். அதனால் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு போவோம். கமெண்ட் பண்ணாலும் நிறைய பேருக்கு போவோம்னு நினைக்கிறேன். ஆமாம், இவ்வளோ கமெண்ட் ஆகுது, இத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த வீடியோ பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மூலிமா நம்மளுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும், சப்ஸ்கிரைபர் கிடைக்கும். அது மூலிமா சப்ஸ்கிரைப் படித்து பல லட்சங்கள் கிடச்சிதுன்னா நான் அப்படி பெரிய ஆளாகிடுவேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது பேர் பார்த்தா நல்லது தானே. இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றப்போ சப்ஸ்கிரைபர் வரணும், லைக் வரணும், எல்லாம் வரணும்ல. தெரியுதுங்களா? என்னமோ எடுக்கிறேன் வீடியோவை, என்னமோ குழம்பு செய்கிற என்னமோ எடுக்கிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. கொதிக்க விட்டுடலாமா கொஞ்ச நேரம்? உப்பு போட்டுருவோமா, மிளகாத்தூள் போட்டுருவோமா, இல்லை கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டுமா? எண்ணெயில் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மறுபடியும் சொல்லிக்கிறேன், இதுதான் நம்ம சேனலோட முதல் வீடியோ. ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன், பாத்திரம் வாங்கின ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். இன்னொரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுவோம்னு நினைக்கிறேன். சில பாத்திரம்லாம் வாங்கியிருக்கிறேன், அந்த வீடியோ வரும். ஓகே, ஒதுக்கிட்டோம். உப்பு போட்டுடலாம் சொன்ன மாரி. ஆமாம், எதுக்கு நேரம் கத்திக்கின்னு, உப்பு டைமுக்கு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். என்னடா சொல்லுங்க, நடந்துக்கிறேன், பார்த்துக்காதீங்க. ஏமா இந்த எத்தனை வாட்டி தான் நம்மளும் வந்து எங்கள் ஸ்பூனு. ஓகே, ஒரு ஸ்பூனு போடுவோம், அப்படியே மதச்சாரல் மாரி தூவி விடுவோம். இன்னொரு ஸ்பூனும் போடுவோம், தப்பு கிடையாது. அதிகமாக இருந்தால் தண்ணி ஊற்றிக்குவோம். என்ன நான் சொல்கிறது, அப்படியே மதச்சாரல் மாரி போட்டு விட்டு கிண்டி விடுவோம். இந்த பக்கம் கை போகுது, அந்த பக்கம் கரண்டி போகுது. இதுதான் கரெக்டான பொசிஷனு. ஆனால் அவ்வளோ நேரம் கண்டினியூவாக நம்மளால் பிடிக்க முடியலையே, அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பக்கம் வலிச்சிக்குது. இதுக்கு ஒரு ஸ்டாண்டு தான் ஒன்று வாங்கணும் போல இருக்குது. தன்னால் சைடில் போயிடுது, கரெக்டாக பொசிஷனில் இருக்க மாட்டேங்குது. ஓகே மக்களே, சிக்கன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிச்சு. மிளகாத்தூள் போட்டுடலாமா? ஆல்ரெடி ஓப்பன்லேயே ஒரு பாக்கெட்டுக்கு போட்டுடலாம். மிளகாத்தூள் நல்லா தாராளமாக போடலாம். 1 கிலோ சிக்கன் வேறு. ஓகே நினைக்கிறேன், போதும் நினைக்கிறேன். போதுமா? பரந்தாரமாக இருக்கட்டும். வேற கை கோணையாக போயிடுது.
நல்லா கலராக வந்து பரட்டி விடுங்க. சரி, நீங்களும் பரட்டி விட்டுக்குங்க. கொஞ்சம் போட்டுக்குவோம். போதும் நினைக்கிறேன். போகிற அப்புறம் காரம் அதிகமாகிட போகுது. கொஞ்சம் சிக்கன் மசாலா. ஓகே, ஓ மை காட், எப்படி வரப்போகுதுன்னு தெரில. பார்ப்போம். சரி, இப்படி இதே வாட்டத்தில் அப்படியே கொதிக்க விடுவோம். நல்லா அமுக்கி உள்ளே அமுக்கி விட்டுட்டு ஃபுல்லாக கொஞ்சம் கொதிக்க விட்டுருந்துச்சிங்களேன், மசாலா ஃபுல்லாக இறங்கிடும். தட்டை போட்டு மூடுவோமா? மூடுவோம். தண்ணி ஊற்றாச்சு மக்களே. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு ml தண்ணி ஊற்றிக்கலாம் மக்களே. மொத்தம் இதுமாரி 3 டம்ளர் ஊற்றிட்டேன். இது 3ஆம் டம்ளர் ஊற்ற போகிறேன். ஊற்றியாச்சு சரிங்களா. மொத்தம் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். போதும்னு நினைக்கிறேன். போதும், கரெக்டாக இருக்கும். ஓகே, கறி குழம்பு வச்சிருக்கிறேன் முதல் தடவை. இவர்த்தையும் பார்த்துக்குவோம். ஓகே மக்களே, பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் கொதி வந்தோடனே காட்டுறேன். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு சரிங்களா. கறி வந்துடுச்சு பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்தாச்சு. கறி நல்லா பஞ்சாக வந்துருக்கு பாருங்கள். பஞ்சாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பஞ்சாக வேகணும் சரிங்களா. ஆமாம், கறி நல்லா சூப்பராக வந்துருக்கு. ஓகேங்களா. பதம் கரெக்டாக இருக்கா நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரியாது. பதம் கரெக்டாக இருக்குங்களா? இதுதானே பதம். ஓகே, சரிங்களா. ஓகே மக்களே, சாப்பாடு பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு மக்களே. சாப்பாடு நல்லா வெந்துருச்சு சரிங்களா. அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக நம்மளால் காட்ட முடியல. சாப்பாடு வெந்துருச்சு. சாப்பாடு வெடிச்சிருவோம் சரிங்களா. சாப்பாடு நல்லா பக்குவமாக வெந்துருச்சு. சாப்பாடு வெடிச்சிருவோம் சரிங்களா. ஓகே மக்களே, சாப்பாடு வெடிச்சிட்டு நான் கடைசியாக காட்டுறேன் மக்களே. ஒரு வழியாக சாப்பாடு செஞ்சாச்சு. இந்த பாருங்கள், கஞ்சி தண்ணி சாப்பாடு வெடிச்சிட்டு அதெல்லாம் நான் முழுசாக காட்ட முடியலனால சாப்பாடு எப்படி பக்குவமாக வெடிச்சிருக்கேன் பாருங்கள். இதே பக்குவத்தில் நீங்களும் முடிஞ்சால் வெடிங்க சரிங்களா. இப்போ வந்து குழம்பு, சிக்கன் குழம்பு செஞ்சாச்சு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் அங்கங்கே கட் பண்ணியிருப்பேன். ஸ்டாப் ஏன்னா வீடியோ ஆல்ரெடி ரொம்ப பெருசாக போயிடுச்சு. 2 பெருசாக போச்சு. வேலைக்கு அதில் தொக்கு மாரி ஆகி போயிடுச்சு சரிங்களா. இப்போ நம்ம தட்டில் போட்டு சாப்பிட வேண்டியது தான் சரிங்களா. ஒரு நிமிஷம் இருங்க, சாப்பிட்ருவோம். இதை தூக்கி ஓர வச்சுருவோம். இது ஒன்லி குக்கிங்க்கு மட்டும்
சரிங்களா? இப்போது இதே தட்டில் தான் இதே தட்டில் தான் போட வேண்டியது தான் சாப்பாடு. பாருங்கள், சும்மா அதை பாருங்கள், உதிரியாக பல பலன் இருக்கா. இதே மாதிரி நீங்களும் இந்த சைடெல்லாம் நல்லா ஊர்ந்து சாப்பாடு தான் கஷ்டப்படுறோம். ஒரு சாப்பாடு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்களும் வேஸ்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? இப்போ கீழே கொட்டிக்க போகுது. இந்த கஞ்சி தண்ணி கூட ஊற்றாதீங்க, உப்பு போட்டு குடிச்சுங்க. இப்போ அருமையாக சாதம் ரெடி. ஓகே, 2 கரண்டி சாப்பாடு போட்டிருக்கேன். நான் நிறையலாம் சாப்பிட மாட்டேன், சும்மா 4 சாப்பாடு. இது இப்படி பள்ளம் போட்டு விட்டுருவோம். மக்களே, நம்ம செஞ்ச சிக்கன் குழம்பு கிரேவி மாரி ஆயிடுச்சு. ஓகே மக்களே, டேஸ்ட்டை பார்த்துருவோமா? ஓகே, போதும். இப்போ இந்த தட்டு எடுத்துருவோம், நல்லா டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இப்போது டேஸ்ட்டு பார்க்க வேண்டியது தான். ஓகே, மக்களே நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, பிரச்சனை இல்லை. கறி நல்லா வந்துருக்கு, சரிங்களா? என்ன கொஞ்சம் உப்பு அதிகமாகிட்டு, வேறு ஒன்றும் இல்லை. உண்மையை சொல்லிவிடுவான். நம்ம ஆளுங்கிட்ட போய் சொல்கிறது நமக்கு பிடிக்காது, சரிங்களா? நம்ம மக்கள் தானே. ஓகே, உப்பு மட்டும் கம்மியாக போட்டு தான் வேறு லெவலு. ஓகே மக்களே.